பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வேளையில நம்முடைய சிந்தனைக்கென்று ஒரு சில காரியங்கள். வானத்திலே இருக்கிறதான பறவைகளிலே ஒன்று கழுகு. அந்த கழுகு உயர 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 பறந்தாலும் அதனுடைய கண்கள் மாத்திரம் பூமியை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. எதற்காக? இதோ எனக்கு இறை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவரும் சொல்லுகிறார், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபீடமாயிருக்கிறதுன்னு சொல்றாரு நம்மை படைத்தவர். அப்படின்னா பூமியை எதற்காக இறைவன் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலே உணர்வுள்ளவன் எவன்? இந்த பூமியிலே உண்மை உள்ளவன் எவன்? இந்த பூமியிலே மற்றவர்களுக்காக வாழ்கிறவன் எவன்? தனக்காக அல்ல, பிறருக்காக வாழ்கிறவன் எவன்? நன்மை செய்கிறவன் எவன்? அப்படின்னு சொல்லி கண்ணோக்கி பார்க்கிறாராம். அது நிமித்தமாய் அவரும் தன்னுடைய பசியை ஆற்றுகிறவராய் இருக்கிறாராம். பாத்தீங்களா? சிலுவையிலே அறையப்படும் போது தேவகுமாரன் சொன்னாரே, நான் பசியாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். எதற்காக? எல்லாரும் நீதியிலே நடக்கணும், எல்லாரும் தெய்வீக குணத்தை பெறணும் என்பதற்காக அல்லவா? ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் அருமையாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கிய வண்ணமாயிருக்கிறது. நம்ம நினைக்கலாம் நம்மளை யாரும் பார்க்கலன்னு, ஆனா ஆண்டவருடைய கண்கள் அது எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிறதான நினைவும் எண்ணமும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் இருக்கும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதம் இதன் நிமித்தமாய் வருமாம். எப்படி பார்த்தீங்களா? அதனால இந்த பூமியே எப்படியாக மாறும்? ஒவ்வொரு மனிதனும் இந்த காரியத்தை நினைவு கூர்ந்தால் இந்த பூமி சொர்க்கங்க. இங்கே பாவம் இருக்காது, இங்கே அநியாயம் இருக்காது, இங்கே பலவிதமான கேடு விளைவிக்கிறதான எண்ணங்கள் எல்லாம் போயிடுமா. ஆகவேதான் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.